ஐயா 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும்னா ஒண்ணு நம்ம பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல பணக்காரனா இருக்கணும். பார்க்கறது மட்டும் இல்லாம மதிப்பும் மரியாதையும் தேவைன்னா கண்டிப்பா பணக்காரனா தாங்க இருக்கணும். ஐயா, காசுன்றது நம்ம பிறக்கும் போதுல இருந்தே நம்ம கூடவே டிராவல் ஆகுற ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வாங்க பைசா, அது கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க நைஸா. குழந்தை 3 கேஜி கூட ஆகாது, அதை ப்ரீ கேஜி சேர்த்துருவாங்க, அதுக்கும் காசு. கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூலு, அதுக்கு ஃபீஸு, அதுவும் காசு. ஸ்கூல் முடிஞ்சா காலேஜ், காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ். காசு இருந்தா தான் உனக்கு ப்ரிஸ்டேஜ், அது இல்லைன்னா நீ வேஸ்டேஜ். கடைசியில உயிர் போகும் போதும் காசு, நம்ம உடம்பு வேகும் போதும் காசு. எல்லாரும் சொல்றாங்க சாவும் போது மட்டும் என்ன காசு எடுத்துட்டா போக போறீங்கன்னு. காசு இல்லைன்னா நம்ம சாவு கூட யாரும் எடுத்துன்னு போக மாட்டாங்க ஐயா. மொத்தத்துல பணம் 10 செய்யும், அது இல்லைன்னா நம்ம சொந்த பந்தம் கூட நம்மள வச்சு செய்யும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எங்க சாப்பிடணும்னு கூட முடிவு பண்றது காசு தாங்க. 100 ரூபாய் வச்சுட்டு இருக்கவங்க சாதா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்கவங்க ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்கவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இட்லி சாப்பிட்றாங்க. 3 கோடி ரூபாய்க்கு இட்லி திங்கலாம். காசு இல்லைன்னா நம்ம 4 பேர் பின்னாடி போனோம், காசு இருந்தா நம்ம பின்னாடி 4 பேர் வருவாங்க. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஐயா, அப்படியே கொஞ்சம் பாட்டு கண்டினியூ பண்ணுங்களேன். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ஐயா, வாழ்க்கைனாலும் சரி வாட்ஸ்அப்னாலும் சரி எல்லாரும் பார்க்கறது நம்ம ஸ்டேட்டஸ் தான். பணம் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரம் போல், அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. இங்க உட்கார்ந்திருக்கும் அப்பாக்களிடம் கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க தேவைப்படும் பணம் வரமா சாபமானு. ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் ஏழைகளிடம் கேட்டு பாருங்க, உங்க வறுமையை போக்க தேவைப்படும் பணம் வரமா சாபமானு. பிச்சைக்காரர்களின் தட்டில் வைக்கப்பட்ட 10 ரூபாய் வரம், முதியோர் கைகளில் மாதம் தோறும் வந்து சேரும் 1000 ரூபாய் வரம். ஏழை மாணவன் எட்டி பிடிக்கும் கல்வி கடன் வரம், ஆபத்தில் கொடுக்கப்பட்ட 100 ரூபாய் 100 கோடி வரம். அடிமைத்தனத்தை நீக்கியது பணம், அதிகாரத்தை கொடுத்தது பணம், வறுமையை ஒழித்தது பணம், இன்பத்தை கொடுத்தது பணம், தலை நிமிர்ந்து வாழ வைத்தது பணம். ஐயமில்லை பணம் வரம்தான், ஒரு போரும் வராது வறுமை, ஓடிவிடும் பகைமை. வெள்ளி தங்க ஒண்ணு அலங்கார பொருளா நீ ஆவதுண்டு, அன்றாட ஏழைக்கு அற வயிறு நிரம்ப நீ ஆகாரமாக போவதுண்டு. உன்னை கட்டுக்கட்டா வச்சிருந்தா அவன் கஷ்டமின்றி வாழறான், உன்னை கை நழுவ விட்ட வந்தினோ கஷ்டப்பட்டே சாவறான். உயிரே இல்லாத நீதான் இப்போ உயிர் வாழ தேவையா இருக்க. உன்னை எண்ணி எண்ணியே எங்க கண்ணுக்கு தொடங்குது, உன்னை தேடி தேடியே எங்க மனுஷ வாழ்க்கை முடியுது.